காட்டில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாயை அழுகும் போது என்னை கேட்பவரே, காட்டில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாயை அழுகும் போது என்னை கேட்பவரே, எங்கள் போல் நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே, எங்கள் போல் நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை கருவின்றி, சத்துவமில்லா வேலையில் அதை வேறு செய்கின்றி, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை கருவின்றி, சத்துவமில்லா வேலையில் அதை வேறு செய்கின்றி, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, எந்த போல் நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே, எந்த போல் நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே, ஆவியானவரே, 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 ஐயாவும் அம்மாவும் நேற்று வந்துக்கு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு விட விட வந்து விட வந்துச்சு. காது வலி அது சுகமாச்சு. வண்டி தண்ணியெல்லாம் எடுத்து தண்ணி வந்தது, அதுவும் நின்றுச்சு. இந்த அருமையான சகோதரி தொடர்ந்து பாருங்க. இயேசு நான் இந்த நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவங்களே விருப்பமாக வந்து ஜெபிச்சுட்டு தாங்க. நேற்று தினத்தில் அவங்க வரும்போது நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு பிசாசு அவங்கள பிடிச்சி ரொம்ப அலகழிச்சதுன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கீழே வந்தாங்க. அதுவும் மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபிக்க 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 ஒரு அந்த சத்ரு ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்கள விட்டு போச்சு. இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா காதில் சீழ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நிறைய டாக்டர்கிட்ட போனாங்க, நிறைய மருந்து எடுத்துட்டாங்க. அவங்க சில நேரங்கள் எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, இந்த கால் வதிக்குதுங்க, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பல நாட்களாக, எத்தனை மாசமா இது போட்டீங்க? 6 மாசமா. நல்லா கவனிங்க, 6 மாசமா காதில் அவ்வளோ வலியோட சீழ் வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி கஷ்டப்பட்டுருந்தாங்க. நேற்றைய தினத்தில் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடினாரு. எல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபையா இறங்கி அவங்கள அலகழிச்சிட்டு இருக்க இந்த அசுத்த ஆவி, போராடிருக்கு. இந்த அசுத்த ஆவி ரொம்ப நேரம் போராடி கடைசியில் என்னால் முடியல, நான் போயிடுறேன், நான் இனிமேல் வரமாட்டேன் சொல்லிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காதில் இருக்க தண்ணி நின்று போச்சு, காது வலி போயிடுச்சு, சுத்தமாக காஞ்சி போச்சு. அந்த சீழ் வழிதான் காதில் பஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ பஞ்சு வச்சுருக்கீங்களா? எடுத்துட்டாங்க பாருங்க. கரெக்ட். அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க போங்க, உங்களுக்கு சந்தோஷம். இன்னும் ஆண்டவருக்கு நன்மைகளை செய்வார். நேற்று தினத்தில் ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க முதல் தடவையா இந்த ஒய்டிஎம் சர்ச்சுக்கு வந்துட்டு போனாங்களாம். வந்துட்டு போகும்போது பிசாசு நைட்டு வந்து சொன்னிச்சான், நீ அங்கே போவாத, ஒய்டிஎம் சர்ச்சுக்கு அந்த பக்கம் போவாத அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த அம்மா பாருங்க, உடனே அது பேச்சு கேட்காம, அப்போ ஒய்டிஎம் சர்ச்சுக்கு போவேனான்னு ஏன் பிசாசு எனக்கு சொன்னிச்சுன்னா, அங்கே ஏதோ விஷயம் இருக்குது, ஏதோ வல்லமை இருக்குது, நான் அங்கே தான் போவேன், அங்கே தான் அட்டன் பண்ண சொல்லி அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாட விரும்புகிறார். தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். நாம் நம்முடைய காரியத்தை தேவன் எல்லா விதத்திலும் நன்மையினால் நிரப்பும்படி அவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு வாக்கியத்தை தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்பும் மனிதனும் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை அற்புதமாய் சிருஷ்டித்தார். ஒரே நாள் எல்லாத்தையும் உருவாக்கல, ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் அதை உருவாக்குகிறார். 6 கட்டங்களாய் அதை உருவாக்குகிறார். 6 பகுதிகளாய் பிரித்து அந்த 6 பகுதிக்கு 6 நாள் பேர் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பகுதியை மாற்றுகிறார், அடுத்த நாள் அடுத்த பகுதியை மாற்றுகிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியாய் மாற்றி கடைசியில் எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் சிருஷ்டித்து ஓய்ந்திருக்கிறார் அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இதில் வாசி எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடவுள் கட்டமைப்பின் வாரத்தில் பிரபஞ்சத்தை படைத்ததை விவரிக்கின்றன. முதலாவது நாள் என்ன பண்ணுறாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். வெளிச்சம் என்னன்னா, வெளிச்சம்னா ஞானம். ஞானம் அப்படின்னு அர்த்தம். விஸ்டம் ஆஃப் காட். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை என்னன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏது நடக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் கேட்குறது, இதுதான் என்ன பிரச்சனை, ஏங்க இப்படி நடக்குது, இப்படி தான் வாழ்க்கையா, எதிர்காலத்தை பொறுத்து தெரியல, ஒன்றுமே தெரியல, எப்படியோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பல இதில் சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ என்ன சொல்ற, முதலாவது வெளிச்சம். அந்த வெளிச்சம்னா என்னென்னா அஞ்ஞானம், மெய்ஞானம். அஞ்ஞானம்னா ஒரு அறியாமை. அறியாமை என்பது ஒரு இருள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அறியாமை என்பது தெரிந்து கொள்ளாமது, சத்தியத்தை அறியாது இருக்கிறது ஒரு இருள். அது பேரு தான் அந்த இருள். மெய்ஞானம், உண்மையான ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனுடைய ஞானம் மெய்ஞானம் என்று சொல்லப்படுது. அப்ப மெய்ஞானம்னா உண்மை கிறிஸ்துக்கிட்ட வரும்பொழுது ஒருவன் உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த ஞானம் என்ன சொல்லுது? உனக்கு ஏன் இந்த உலகத்துல வந்தோம்? நீங்க உலகத்துல போய் கேட்டு பாருங்க, ஏன் அந்த உலகத்துல வந்தானா, இல்லைங்க எங்க அப்பா அம்மா பெற்று போட்டாங்கன்னு. அப்புறம் ஏன் இது பண்ணுறேன்னு, நான் அப்புறம் எப்படியா ஏன் அப்படின்னா, நான் படிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்க, அப்புறம் எங்க குழந்தைய பத்துக்கணும், அப்புறம் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் என்ன எதுக்கு வந்தேன்னா, தெரியலைங்க, ஏதோ அப்படி வேலை இருக்குது, இப்படி இருக்குது, நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். இல்லை, இது அஞ்ஞானத்தினுடைய இருள். ஆனால் கிறிஸ்துவிட்ட வரும்போது ஏன் நாம் இந்த உலகத்துக்குள்ள வந்தோம், என்ன காரியத்தை செய்யறதுக்குடைய வந்தோம், நம்முடைய தேவன் படைத்தவனுடைய நோக்கம் என்ன? அநேகர் சொல்றாங்க வாழ்க்கை அர்த்தமற்றது என்று சொல்கிறார்கள். காரணம் அஞ்ஞானம், அதாவது அறியாமை, தெரியல. ஆனால் வேதத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு, வேதத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு அத்தன் மெய்ஞானத்தை வைக்கிறார். அந்த வெளிச்சத்தை முதல்ல கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கணுன்றாரோ, இயேசு கிறிஸ்துட்ட வரும்பொழுது அவர் தன்னுடைய மகிமின் வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறார். பிரகாசிக்கும் போது நீங்கள் வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 2வது வானம். அந்த வானத்தை குறித்து எல்லாம் படிச்ச இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்ப கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும்படி விரும்புகிறேன். 2வது ஞானம். வானம் என்பதுன்னா 3 அடுக்குகள் நிறைந்த வானம். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா வானம், நீ எல்லா மிருகமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே பார்த்துட்டு தான் போவோம், ஒன்றும் மேலே பார்க்காது, எல்லாம் அதுக்கு இறைய தேடி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம மனுஷன் மாத்திரம்தான் வானத்தை பார்க்குறான், வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறான், அந்தந்த நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறான், இதெல்லாம் எப்படி இருந்ததுன்ற பல ஆராய்ச்சிக்குள்ளே அவன் போகிறான். அப்போ வானங்கள், அப்போ தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் புரிந்து கொள்ளும்படி, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளும்படி தேவன் நம்மை உருவாக்கி தருகிறார். 3வது பார்த்தீங்கன்னா நிலத்தை குறித்து நாம் வாசித்தோம். நிலம் என்றால் என்ன? நல்ல நிலமாய் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் பூமி உண்டாக கடவுது, நல்ல செழிப்பான இடம் உண்டாக கடவுது சொன்னார். அது மாதிரி நம்முடைய இருதயமாகிய அந்த நிலம், இந்த இருதயம் என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைகள், விதைகள். இப்போ நிலம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, நிலம் மோசமான நிலம்னு வச்சுங்க, விதை என்னதான் வீரியமா இருந்தாலும் என்ன செய்யாது? வளருமா? ஒரு நாளும் வளராது, அது ஒரு நாள் செய்யாது. அப்போ நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த விதைகள் விதைக்கும் பொழுது அது பூத்து குலுங்கி 100 மடங்கு பலனை தரும். அப்போ இன்னைக்கு நிறைய சில வாக்குத்தத்தை வாங்கி வச்சிருக்கீங்க. வாக்குத்தத்தம், அன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, அன்னைக்கு தான் அடியும் உதயம் வாங்குது. ஒரு சும்மா இருக்கிற முதலாளி தீத்துறான், கண்ணாமனா திட்டுறான். அப்போ உங்களுக்கு வருது, குழப்பம் வருது. ஏன் இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் போட்டுக்குதாங்க, வசனத்தை தாங்க வாசிச்சுட்டு போனேன், காலண்டரில் வாசித்தேன், போகிற அவசரத்தில் வாசித்தேன், ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னா வசனம் தப்பு கிடையாது.
ஏன்னா இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல நிலமா இல்லை. அதை பிறப்பிக்கக்கூடிய நல்ல அந்த இந்த நாளை அற்புதமாய் மாற்றக்கூடிய நல்ல நாளாய் மாற்றக்கூடிய உங்களுடைய இருதயம் கவலையினாலும் பிரச்சனையினாலும் இச்சையினாலும் பலவித பாவத்தினாலும் இருக்கிறதுனால இதனுடைய செழிப்பை நீங்கள் பார்க்க முடியவில்லை. ஒருத்தர் பேசிட்டு தான் அவர் சொன்னாரு, எனக்கு ஜோசிகார் சொல்லிட்டாருங்க, கேட்டேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு, இன்னையிலேருந்து 120 நாளைக்கு பிஸ்னஸே ஆரம்பிக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இல்லையா, 120 நாள் என்ன செய்யக்கூடாதான், பிஸ்னஸே ஆரம்பிக்கூடாது, நாள் நல்லா இல்லையா. ஏப்பா ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வரும் பாருங்க. சில இடத்துல திட்டுறாரு, ரொம்ப அதிகமாக திட்டுறாரு. ஏயா ஒவ்வொரு நாளும் ஒன்று உருவாக்குறேன். ஒரு நாள் வெளிச்சத்தை உண்டாக்குறேன், ரெண்டாவது நாள் வானத்தை உண்டானேன், 3ஆவது நாள் இதை உண்டாக்குறேன், நான் அப்புறம் நிலத்தை உண்டாக்குறேன், உயிரினங்களை உண்டாக்குறேன், பல காரியங்களை உண்டாக்குறேன். 6 நாளும் 6 கிரியேஷன், 6 விதமான உருவாக்குதலை கட்டளிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற, செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இல்லைன்ற. ஏன் செவ்வாய்க்கிழமை என்னாச்சு, வானங்களை உண்டாக்குனாரு. அப்போ வானம் இல்லாமல் இருந்தா எப்படி இருந்திருப்ப? இல்லையா, அதனால அவரை அவமானப்படுத்துவது போல இருக்கும். இது நாள் சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாள் ஒரு கிரியேஷன், ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிற, அதை தவறுன்னு சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு மிகுந்த கோபத்தையும் வேதனையும் உண்டாக்குற ஒரு செயலா இருக்கிறது. அதான் நாள் கெட்ட நாள் நல்ல நாள் அப்படிலாம் நீங்க பிரிச்சு கொடுக்காதீங்க. நல்ல நாளா மாற்ற வேண்டியது கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், நமக்கு காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்குரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை நம்ம மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய இயல்பு. இதை நம்ம கிறிஸ்துவம் புரிந்து கொள்வதில்லை. இவங்களும் இப்ப நாளை பார்க்கறதுன்னு அதை பார்த்துட்டு இதை பார்த்துன்னு அமாவாசை ஆனா அமாவாசை ஜெபம், ஏன்னா அன்னைக்கு பிசாசு பயங்கரமா இருப்பான், தலை விரிச்சுன்னு ஆடுவான்றாங்க. இன்னும் அமாவாசை அன்னைக்கு தலை விரிச்சு ஆடுவான். அவன் தலையை நசுக்கிட்டார் ஆண்டவர். அண்ணா அல்லையே சொல்ல மாட்டேங்க, நல்லதான் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பிசாசு நசுக்கிட்டாருன்னு உண்மையா விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நசுக்கிட்டாரு, எந்த நாளாக தான் நசுக்கிட்டாரு. அமாவாசை அன்னைக்கு நசுக்கிட்டாரு, பௌர்ணமிக்கு அன்னைக்கு நசுக்கிட்டாரு. எந்த நாளையும் அவனுக்கு பவரே கிடையாது. அவன் பவர் வேணா வெளியில போய் காமிச்சுக்கிட்டோம், ஆனா நம்ம கிட்ட அவன் காமிக்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, அவர் கொடுத்திருக்கிறார், அவர் காரியங்களை செய்திருக்கிறார். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு காலையும் அமைப்பாய் மனத்திற்கு அமைக்க வேண்டியது திட்டமிடுதல் நம்முடைய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு 4ஆம் நாள் பார்க்க போகிறோம். என்ன போட்டிருக்குது? 4th நாள் என்ன போட்டிருக்கு? சூரியன், சந்திரங்கள், நட்சத்திரங்கள் அதை தேவன் என்ன செஞ்சிறாரு, உருவாக்கி இருக்கிறார். இன்னும் அதுக்கு முன்பாக இன்னொரு வசனங்களே நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியில் வாசிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அப்ப உலகத்தை அவர் உள்ளத்திலே வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சார், கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சார், கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கினார். அதுபோல நமக்கு ஒரு உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னங்க எப்படியா நடக்குது தெரியல, ஏன் போகுதுன்னு தெரியல, ஏன் இது தெரியல, நாம் அப்படி இப்படி போவோன்னு கிடையாது. இந்த உலகத்தை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு உலகத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறாரு, ஏப்பா உலகன்றது என்ன? உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிஸ்னஸ், நீ கையிட்டு செய்கிற வேலைகள், நீ இருக்கிற பகுதிகள், நீ செய்கிற தொழில், நீ செய்கிற பலவிதமான சந்திக்கிற ஜனங்கள், உனக்குன்னு ஒரு ஃபீல்டு, உனக்கு நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்தை சீரமைக்கணும். நான் எப்படி படிப்படியாக சரி பண்ணணும். அதுபோல இந்த உலகம் ஒழுங்கின்மையா இருக்குது. ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எது இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் எல்லாம் சீராக இல்லை. அந்த சீரான ஒழுங்கின்மையான உலகம், வெறுமையான உலகத்தை நீங்க உருவாக்கணும். நான் எப்படி உருவாக்கணும், அதுபோல நீங்க உருவாக்க வேண்டும் என்று தேவன் அவர் நம்மிடத்திலே செய்கிறார். இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப நான் என்ன கடவுளா? நான் சாதாரண மனுஷன், மண்ணுனால உருவாக்கப்பட்டவன், நான் எப்படி உருவாக்க முடியும், நான் எப்படி சரி பண்ண முடியும்? அதற்கான வசனங்களே நாம் வாசிப்போம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வாசிச்சாதான் சரியா புரியும். யோவான் 10:34 அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனாய் இருக்கிறீர்கள், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியம் தவறாயிருக்குமா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம். நீங்க யாரு?
தேவர்கள். யாரு? என்ன பயப்படுறீங்க? நான் தேவன்னா ஏதோ பிசாசு சொல்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. வேத வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டபடியினால, வேத வசனம், ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அவர் சொன்ன சீராக்கிற வார்த்தைகள், சிறப்பு அற்புதமான வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டபடியினால நான் தேவர்களாய் மாறுகிறேன். நான் தேவனை போல சிருஷ்டிக்கப்படுகிறேன். நான் இப்படி சொல்றேன். இங்க பக்கத்துல ஒரு குட்டி ஜமீன்தார் ஒருத்தருக்காருன்னு வச்சுங்க. ஜமீன்தாருக்கு நிறைய நில பலங்கள்லாம் இருக்குது, எல்லா காரியங்களும் இருக்குது. அந்த ஜமீன்தாருக்கு ஒரு புள்ள இருக்குது, அது அப்படியே அதோட மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குது, அதை மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்குது. அப்ப நீங்க அவர் என்ன சொல்வீங்க? ஜமீன்தார், குட்டி ஜமீன்தார்னுவான். இல்லையா? அப்போ குட்டி ஜமீன்தார் வராருங்க. குட்டி ஜமீன்தார், ஜூனியருக்கு ஜமீன்தார் அப்படி சொல்லி குட்டி ஜமீன்தார் போறீங்க. அது மாதிரி நீங்க இயேசுவை ஏற்று அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டபடினால, நாம கடவுள் அல்ல, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. சாத்தாண்ட தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆனா நமக்கிட்ட தேவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டபடினால நாம் கடவுளை போல, ஆண்டவரை போல, அவருடைய குட்டி தேவர்களாய், குட்டி கடவுள்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யறோம்? நாம் சீரமைக்க வேண்டும், சரியாக்க வேண்டும், அவைகளை நேராக்க வேண்டும், கோணானால் அவர்களை சரியாக்க வேண்டும். அந்த எல்லா சீர்கேடான இந்த காரியத்தை சரிபடுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு காரியத்தையும் தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். இன்று அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, அறியாமலும் உணர்வுமாய் இருக்கிறீர்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள்லாம் அசைகிறது, நீங்கள் தேவர்கள் என்று, நீங்கள் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேனே. பாருங்க, இந்த இடத்துல தான் சொல்றது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம இதை உருவாக்குறதுக்கான இன்ட்ரோடக்ஷன், அறிமுக பகுதியை நான் சொல்லிட்டு போனாதான் அடுத்து உங்களுக்கு புரியும், இந்த சப்ஜெக்ட் புரியும். அப்போ உணர்தல் இல்லை, சரியான உணர்வு இல்லை, அந்தகாரத்தினால இருட்டில் நடக்கிறான். இருட்டில் நடக்கிறதுனால அவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு இல்லை, உணர்வு இல்லை. நீ இருளுக்குள்ள நடக்கிற, உன்னை நீயே சீப்பா நினைச்சுக்கிற, உன்னை தாழ்த்துறன்னு சொல்லிற பேர்ல உன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிற. அதனால் அப்படி செய்யக்கூடாது. நீங்க தேவர்கள் என்று, நீங்கள் உன்னதமானுடைய மக்கள். எப்படி நான் தேவன்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளையா நான் மாறினதுனால, அவருடைய ரத்தத்தினால நான் சுத்திகரிக்கப்பட்டதுனால, தேவனுடைய பிள்ளையாய் மாறினதுனால, நான் குட்டி தேவனாய், சகலவற்றின் நேராக்கிறவனாய், சரியாக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். ஆமென் அப்படின்னு சொல்றது. பாருங்க, மறுபடியும் நம்ம அந்த வசனங்களை வாசித்தோம். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இன்னும் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கன, அப்படிதான் சொல்றோம், மறுபடியும் சொல்றோம், வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. பாருங்க, ஆழத்துல இருள் இருந்ததுன்னா ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்படியே முழு காரியத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மேல ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தால். ஹல்லேலூயா. இங்க ஒரு பக்கம் இருள், நடுவில் நாம நிற்கிறோம், மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்தீங்க, நிறைய உங்களுக்கு பல பிசாசுடைய தொந்தரவு, அந்தகாரத்தில் இருள் உங்களுக்கு இருந்தது. இங்க வரும்பொழுது தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடும் போது உனது இருள் உங்களை நீங்கி போகிறது, இருள் விட்டு ஓடி போகிறது. இருளுடைய ஆளுகைக்கு ஆண்டவர் முடிவுண்டாக்குகிறார், இருளின் ஆளுகை அவர் தகர்த்து போடுகிறார். இந்த அசைவாடுகின்ற வார்த்தை மேற்கனவே சொன்ன, மறுபடியும் சொல்றேன். இந்த அரைவசாடு ப்ரூடிங் அப்படின்ற வார்த்தையோடு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னா, தாய்ப்பறவை என்ன செய்தான், முட்டையை போட்டுட்டு, என்னதான் பறவை முட்டை போட்டாலும் அதில் என்ன செய்யணும்? அடகாக்கணும். அல்லேலூயா. அடகாக்குறதுனா ஹீட்டு கொடுக்கணும். உள்ள அந்த முட்டைக்குரிய உயிர் இருக்குது, முட்டைக்குரிய சகல காரியம் இருக்குது, முட்டைக்குரிய பல விதமான காரியங்கள் இருக்குது, அழகான பறவைக்குரிய காரியங்கள்லாம் அங்கே இருக்கு. ஆனால் ஹீட் கொடுத்தாதான் அந்த முட்டை இத்தனை நாள் கழிச்சு, 21 நாள் கழிச்சு அங்கே முட்டை அங்கே பொரிக்கும். நாங்கள் கொஞ்ச நாள் கோழி வளர்த்தோம். கோழி வளர்த்த உடனே பார்த்தாக்க 21 முட்டை போயிருந்துச்சுன்னா 21 முட்டை வருதான்னு பார்ப்பேன். ஃபோன் அடித்து மேத்திட்டு கேட்பேன், என்ன ஆச்சு முட்டைன்னு. அவன் சொன்னான், இது முட்டையை பொறிக்கலைங்க. ஏன்னு? கோழி உட்கார மாட்டேங்குதுங்கண்ணா. நான் சொன்னேன், கோழி உட்கார கூட்டது கல் மேலத்துக்கு போயிட்டாங்க. ஒன்றா அப்படிலாம் வைக்க முடியாதுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா தான் வருது. நல்ல வெயிட்டுக்கெல்லாம் வைடா, இல்லைன்னா டைட்டாக அந்த முட்டையை உட்கார வச்சு ஆகணும். அப்படி ஏதாவது பாதுகாப்பு பண்ணாக்க உட்காராதான்னு கேட்டான். அவன் சொன்னான், அதெல்லாம் இங்கே நடக்காதுங்க, அதுக்கு முட்டைக்கு கோழிக்கு இஷ்டம் தான் உட்காரும், அது என்ன போயிட்டே இருக்கும். அப்போ 21 முட்டையும் பொறிக்கல. இல்லை
தேவ திட்டங்கள், நமக்கு ஆண்டவர் திட்டத்தை கொடுக்குறாரு. சில பேர் திட்டமிடவே மாட்டாங்க. எனக்கு எந்த திட்டமும் கிடையாது, எந்த பிளானும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்னா அது தவறான ஒரு விஷயம். அது ஒன்று பாஸ்டர் கூட சொன்னார். என்ன சொன்னேன், நாளைக்கு போய் இந்த இடத்துக்கு போய் நான் வியாபாரம் செஞ்சு நான் பெருசாகிடுவேன், அப்படி இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாதே அப்படின்னு அவருடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது. உண்மைதான். அது யாக்கோபில் திரும்பி நல்லா கீழே வாசிங்க. வீம்புக்காரர்களாகிய நீங்கள், அல்லேலூயா, வீம்புக்காரன், பெருமை பேசுற ஆளு, அப்படி நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னா அது நடக்காது அப்படின்னாரு. அதுவும் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானால் அவர் நான் உயிரோடு இருந்தால் அப்படின்னா என்னன்னா தேவ திட்டம், தேவனுடைய வல்லமை அதிகாரத்தோடு கூட செயல்படுங்க. நான் இயேசு எனக்கு உதவி செய்வாரு, கர்த்தருடைய பலத்தினால் இந்த பட்டணத்துக்கு போறேன், இங்க இந்த வியாபாரத்தை செய்வேன், நான் செழிப்பா மாறுவேன் அப்படின்ற எண்ணத்துல செய்யணும்னு தான் அங்க காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அங்கே இல்லை. இன்னும் அந்த வசனத்தை நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, சுறுசுறுப்பா என்ன சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் என்ன செய்யறான், எல்லாம் கவனிக்கிறேன், சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் ஏழ்மை ஆகிறான், சுறுசுறுப்பாய் செய்கிறவன் என்ன செய்யறான், பணக்காரன் ஆகிறான். அப்ப பணம் என்ன, அந்த வசனத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நல்லா சுறுசுறுப்பா வேகமா வேலை செஞ்சா, துருன்னு வேலை செஞ்சா அவன் பணக்காரன் ஆகிறான், செல்வத்தை சேர்க்கிறான். சோம்பல் கையாய் வேலை செய்கிறவன் அவன் என்ன சொல்ற, தரித்திரன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு காரியம். அப்போ எனக்கு செல்வம் வேணாம், எனக்கு பணம் வேணாம், பணம் வந்தா நான் கெட்டு போயிடுவேன், அது உங்க விசுவாசம், பணம் வந்தா கெட்டு போயிடும். அது நம்ம ஆபிரகாம் அவ்வளோ பணம் வச்சிருந்தானே கெட்டா போயிட்டான், அல்லேலூயா. அவன் இன்னும் நல்லது செஞ்சான். லாசர் மறிச்சு போனா, லாசர் மாதிரி நான் ஏழை ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், பருகு ஏதோ வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான் பரலோகம் போனேன். பரலோகத்தில் போனாலும் அவன் ஆபிரகாம் மடியில் தான் படுத்திருந்தான், அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு, பெரிய செல்வந்தன். அப்போ அதுக்கு சம்மதம் கிடையாது. அப்போ திட்டமிடுதல், செயல்படுதல் நமக்கு வேண்டும். அப்போ சோம்பேறியா இருக்கிறது நல்லதா? பணம் சம்பாதிக்கிறது தப்பு, பணம் வச்சிருக்கிறது தப்பு, பணம் வச்சுதான் உங்களை மோசமான சூழ்நிலை கொண்டு போயிட்டு அப்படின்னா அப்போ சோம்பேறியா இருக்கிறது தேவ சித்தமா? சோம்பேறி இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. அது இதை விட மிக மோசமானது. அது இதை விட யார் சோம்பேறியா இருப்பா, மற்றவங்களை குறித்து கவலை இல்லாம, மற்ற காரியத்தை குறித்து கவலை இல்லாம, எதுவும் இல்லாம, திட்டமே போடாம, திட்டமே செயல்படிவு இல்லாம, எந்த திட்டங்களும் இல்லாம வாழறது ஒரு வாழ்க்கை இல்லை. தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து வரவில்லை. நமக்கு ஒரு திட்டம் வேண்டும், ஆமென். ஆனால் திட்டத்து மேல தேவன் அசைவாட வேண்டும், ஆமென். என்ன அங்க சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க திட்டங்களை உருவாக்குங்க, திட்டங்களை வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை அசைவாட சொல்லுங்கள், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடு மாத்திரம்தான் முட்டை பொரிக்கும், பொரிச்சு குஞ்சு வெளியில வரும், ஆமென். அப்ப தேவ அசைவு என்ன செய்கிறது, உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய தீர்மானங்கள், உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமென். உங்க நிலைமைய, உங்க அவல நிலைமைய, உங்க மோசமான நிலைமைய, உங்களை காழ்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, கவலைப்படுத்துகிற அந்த நிலைமையை மாற்றும்படி உங்களுக்கு அற்புதமான ஒரு செயல் திட்டம் தேவை. அந்த திட்டம் செயல்படுவது மாத்திரமல்ல, அந்த திட்டத்தின் மேல் தாய் பறவை ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடும்படியா, ஆமென். நீங்க அவரை அழையுங்கள். அசைவாடும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். தேவனுடைய அசைவு வேறும் போது தேவன் பெரிய காரியங்களை அவர் உண்டாக்குகிறார், அசைவை உண்டாக்குகிறார், நன்மைகளை உண்டாக்குகிறார். இப்பதான் நம்ம தான் இன்ட்ரோடக்ஷனே முடிஞ்சிச்சு. இப்பதான் நம்ம செய்திக்கு வரப்போகிறோம். 4th டே, நான் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கிறேன், மறுசீரமைப்பின் 4வது கட்டம். எத்தனாவது நாளுக்கு வந்திருக்கிறோம்? 4வது நாள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். எப்ப எந்த கிழமை வந்திருக்கிறோம்? வியாழக்கிழமை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், 4வது நாள் வந்திருக்கோம். வியாழக்கிழமை என்ன நடக்குது? மறுசீரமைப்பின் 4வது கட்டம். அதாவது அப்ப மறுசீரமைப்பின் 4வது நாள், ரீஸ்ட்ரக்சரிங், 4th phase ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, பின்பு தேவன், நல்லா வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் அமைதியாயிட்டீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்பேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 14-19. பின்பு தேவன் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அப்பொழுது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும்
இரவையால சுடரும் 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் வாயிற்று. பாருங்க, 4வது நாள் என்ன செஞ்சாரு? ஆகாய விரிவில் சூரியன் அப்படி படைக்கிறார். சூரியன் அப்படி எப்படி படைச்சார் பாருங்க. அப்படியே ஒரே நாள் நட்சத்திரங்களை குறித்து இன்னும் ஆராய்ச்சி நடக்குது, ஓடுது எத்தனையோ வருஷக்கணக்கான நட்சத்திரம். ஒரே நாளில் 12 மணி நேரத்தில் ஆம்பளத்தையும் உருவாக்கிட்டார். ஆம்பளத்தை உருவாக்கி அங்கே ஆகாய விரிவில் வச்சுட்டார். காலைல உருவாக்கி நைட்டு வச்சுட்டார். பார்த்தா எல்லாம் மின்னுது, அப்படியே பல இருக்குது. சூரியன் என்ன உண்டாக்குனாரு சொல்லுங்க? என்ன உண்டாக்குனாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அப்போ நான் 4த்தையும் என்ன செய்றாரு? ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த 3 பற்றி தான் இப்போ நம்ம என்ன யோசிக்க போகிறோம். அப்போ இதுக்கு எதற்கு என்னயா? அவர் சூரியனை வச்சிருந்தார். 4வது நாள் சொன்னீங்க, சூரிய சந்திரன் நட்சத்திரம் சொன்னீங்க. அப்போ இதுக்கும் எனக்கு என்ன விஷயம்? நான் என்னத்தை செய்யணும்? நான் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நானும் ஒரு சூரியனை உருவாக்கணுமா? நானும் ஒரு காரியத்தை உருவாக்கணுமா? அப்படின்னா அதை தான் நான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மல்கியாவின் புத்தகத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், யாருடைய நாமத்துக்கு பயப்படணும்? உலகத்தில் அவனுக்கு இவனுக்கு பயப்படுறதில்ல. தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் சூரியன், நீதியை 2ஆ பிரிக்கலாம். அதாவது இந்த சூரிய சந்திரனை ஏன் அவர் படைச்சார்னா, ஆளுகை செய்யும்படி, கண்ட்ரோல் பண்ணும்படி. அவங்க அந்த நீதியின் சூரியன், அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எப்படி இந்த உலகத்தில் பாஞ்சி நல்ல பூக்கிற காரியங்கள்லாம் அப்படியே கனி கொடுக்கும்படி, அது அழகாக சிறப்பாக செய்யும்படி எப்படி கனிகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ, அதுபோல நீதியின் சூரியன் அப்படின்னா என்னன்னா, நீதி அப்படின்னா ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், ரைச்சஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரைச்சஸ்னஸை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று சுயநீதி, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று தேவநீதி. இப்போ மனுஷன் என்ன செய்யறான்? தன்னை சுயத்தை நிரூபிக்கும்படி விரும்புகிறான். நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? நான் எப்படிப்பட்ட அனுபவசாலி? எப்படிப்பட்ட பெரிய காரியம்லாம் செய்கிறவன்? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுயநீதியை வெளிப்படுத்தும்படி மனுஷன் என்ன செய்யறான்? முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த சுயநீதியும் இந்த தேவநீதியை நம்ம பார்க்கணும். ஆண்டவர், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு நாமத்துக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி, தேவனுடைய நீதி அந்த உலகத்தில் கொண்டு வரும்படி தேவனுடைய நீதிக்கு பயந்து இருப்பாங்க. அல்லது தேவ நீதி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. எனக்கு சில பேர் சொல்லுவான், என் வாழ்க்கையா, நான் எப்படி வேணா வாழ்வேன், நீ எப்படி வேணா தீர்மானிப்பேன், நான் எப்படி வேணா செய்வேன், என் இஷ்டம். சில பிள்ளைங்க பேசுவான், பார்த்துட்டுப்பா மூடு, என் இஷ்டம், நான் எப்படி தான் வாழ்வேன், எனக்குன்னு இருக்குது, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அப்படி தான் வாழ்வேன். அது சுயநீதி. தேவநீதி என்றாத்தன்னா, ஐயா அப்படி கிடையாது, நான் எனக்காக வாழ மாட்டேன். தேவனே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? அப்படின்னு தேவநீதியை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய செயல்பாட்டை, அவரை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற அந்த விருப்பம் தான் தேவநீதி. ஹல்லேலூயா. அப்ப தேவநீதியை செய்யற ஆளு அவன் என்ன செய்வான்? அவன் செட்டைகளின் கீழ் அவனுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஆரோக்கியம் அப்படியே சும்மா உள்ள அப்படியே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள இருப்பான். போயிட்டு கொழுத்த கண்டுகுட்டிமா இருப்பான். எப்படி சப்பையா இல்லை, ரொம்ப ஒடுங்கி போயில்ல, கொழுத்த கன்றுக்குட்டி மாதிரி ஆள் அப்படியே புஷ்டியா இதாக இருப்பான். ஏன்னா அவன் நீதியின் சூரியன், அந்த சூரியனுடைய ஆளுகைக்குள்ள, அந்த தேவன் நீதியினுடைய காரியத்திற்குள்ள அவர் இருக்கிறபடினால தேவன் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் வாசிப்படுங்க. இந்த தேவ நீதியை பற்றி நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் தேடி பார்த்தேன். சில காரியங்கள் கிடைச்சது பாருங்க.
இலவசமாய் தேவ நீதிக்கும் சுயநீதிக்கும் நம்ம இப்போ ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். தேவநீதினா சுயநீதினா என்ன? பாருங்க, இலவசமாய் பெறப்படும் தேவ அங்கீகாரம். தேவநீதி என்பது என்ன? இலவசமா தேவன் நமக்கு தரார். தேவநீதி இது பாவமற்றது. சுயநீதி என்பது மனிதர்கள் தங்கள் நற்கிரியின் மூலம் தங்களை நீதிமான்களாக்க நிலை நிறுத்த முயற்சிக்கும் தேவ அங்கீகாரத்திற்கும் தேவையற்ற தற்புகழ் சார்ந்த முயற்சியாகும். சுயநீதினா, நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை சாதித்தேன், அதை சாதித்தேன். மனசில் என்னன்னா 4 பேர் ஓஹோ என்ன மாதிரி பண்ணிட்டீங்க அப்ரிஷியேட் பண்ணுறது, தற்புகழை நாடுறது. என் புகழ், நான் பெரிய ஆள், நான் இப்படி சிறப்பான ஆள், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சொல்லி புகழை தேடுறது. அதை புகழுக்குள்ள தான் சரியான ஆள், தான் இது பண்ணி சொல்லிட்டு நமக்கு நாமே டிசைட் பண்ணி இந்த புகழுக்காக நம்ம 4 பேர் நல்ல விதமாக சொல்றதுக்காக, தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக, நான் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்காக அதை காமிப்பது தான் அந்த சுயநீதி. பிசாசு சுயநீதி உடையவனா இருந்தான். அவன் சொன்னா, என்னது நான் தேவன், எங்க ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கினாரு, எல்லாத்தையும் செஞ்சாரு, அவருக்கு போய் பக்கத்துல உட்காருன்னா அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அது சுயநீதி. ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் நிறைய காரியங்களை செஞ்சேன், நான் தான் பிரதானமான ஆளு, நான் தான் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிற அந்த காரியம். பாருங்க, இன்னும் பாருங்க, தேவநீதி மற்றும் சுயநீதி முக்கிய வேறுபாடுகள். தேவநீதி விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. சுயநீதி மனிதனின் கிரியைகளை நம்புகிறது. தேவநீதி என்னன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? தேவநீதி என்ன செய்யுது? விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. இயேசு எனக்கு செய்வாங்க, இந்த வசனம் எழுதியிருக்குது, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு எழுதியிருக்குது, உனக்கு உதவி செய்வேன்னு எழுதியிருக்குது, உன் வியாதியை சுகமாக்குவேன்னு எழுதியிருக்குது. அப்ப இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, அவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசிக்கிறது தேவநீதி. அப்போ சுயநீதினா, நான் ரொம்ப நல்லவனா காமிச்சு நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால எனக்கு எனக்கு உதவி கிடைக்கும், எனக்கு கிருபை கிடைக்கும்னு யோசிக்கிறது சுயநீதியா இருக்கிறது. பாருங்க நோக்கம், இந்த தேவநீதிக்கும் சுயநீதிக்கும் நோக்கம் நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய காரியம் அடைகிறது. தேவநீதி என்ன செய்யுது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்களே, எவ்வளோ நல்லா செஞ்சீங்க, இந்த புதிய வருஷத்துல வந்திருக்கீங்களே, என்னை சாதிக்கும்படி வைக்க போறீங்களே, எனக்கு நல்லது செய்ய போறீங்களே அப்படின்னு சொல்றது தேவநீதி. சுயநீதினா, நான் பக்கத்து ஊருக்கு போவேன், வியாபாரத்தை தொடங்குவேன், சம்பாரிச்சிருப்பேன், சொத்தை சேர்ப்பேன், நான் செய்வேன், என் திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு பெரிய இது இருக்குது, அது இருக்குது, கொம்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது என்னது? சுயநீதி. சொல்லுங்களேன் எல்லாரும். பயன் இதனால என்ன பிரச்சனை? தேவநீதி கிருபையினால் கிடைக்கிறது. தேவநீதி என்ன செய்யுது? கிருபையினால கிடைக்குது. கிருபை உங்களுக்கு கிடைக்குது மற்றும் நித்திய ஜீவனை தருகிறது. நீங்க தேவனை நம்பினீங்கன்னா, கவனிங்க, தேவனை நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறது? கிருபையினால கிடைக்கிறது. கிருபையினால உங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்றது தேவனுடைய பரலோக வாழ்வு, தேவனுடைய காரியத்தை தருகிறது. சுயநீதி தேவ கோபத்துக்கு, நான் அதை செய்வேன், நான் என்றீங்களா, அது தேவ கோபத்திற்கு ஏதுவாகி மனித முயற்சியால் தேவனை பிரியப்படுத்த செய்கிறது. இது பாவத்துக்கு இட்டு சில. இதனால பாவத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீங்க போறீங்க, இதுக்குள்ள போறீங்க. பார்வை, தேவநீதி தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கிறது. சுயநீதி தங்களை நீதிமான் என்று கருதி கொண்டு மற்றவர்களை ஒடுக்கும் மனப்பான்மை வழிவிக்கும். சுயநீதி என்பது தங்களை தாங்களே நீதிமான்களாக்கும் கொள்ளும் முயற்சி. தேவநீதி என்பது விசுவாசத்தின் மூலம் தேவன் அருளும் நீதியாகும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா தேவநீதி முதலாவது பாருங்க, இந்த மத்தேயு புத்தகத்தில் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அவருடைய நீதியும் தேடுங்கள். நல்லா கவனிங்க, நம்ம தேடுறது எதை நிலைநிறுத்தும்படி தேடுறோம்? நான் பெரிய ஆளு, நல்ல ஆளு, பெருசா இவர் நல்லவருங்க, வல்லவருன்னு நிரூபிக்கிறது இல்லை. தேவன் பெரியவர், தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்னு நிரூபிக்க தேடுறது, அதுதான் நீதி. அது சொல்ற ராஜ்யத்தை தேடுறது இல்லாம அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய நீதினா அவருடைய காரியத்தை தேடுங்க. சில பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டையை நம்ம தீர்த்து வைக்கவே முடியாது. இந்த பக்கம் போயிட்டு மனைவிட்ட கேட்டா மனைவி பல காரியத்தை சொல்லுவாங்க. நான் என்ன இப்படி சொல்லலை, அப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு மனைவி சொல்லுவாங்க. கேட்டா நமக்கு என்ன திரும்ப வரும்? இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு புருஷனா,
எவ்வளோ மோசமாக இருக்கிறான் அப்படின்னு தோணும். அதை மாதிரி நேராக போயிட்டு புருஷன்கிட்ட போயிட்டு என்னங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அவன் பொண்டாட்டி பற்றி சொல்லுவான், பயங்கரமான சில காரியங்களை சொல்லுவான். சொல்லும்போது இவெல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளோ மோசமான ஆளாக இருக்குதே, இது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். திருப்பி இங்கே வந்து கேட்டா அவங்க 4 விஷயம் சொல்லுவாங்க, அங்கே போட்டால் 4 விஷயம் சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அங்கேயும் அலையிறதா வேலையாக இருக்கும். அலையலோயா. இவங்களை கேட்கும்போது அவன் மோசமான மாதிரி தெரியும். அங்கே போய் கேட்டா இவங்க ஏன்னா அவங்க தன்னுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தர்றாங்க. சுய நீதியை நான் சரியாலு, நான் கரெக்டான ஆளு, நான் இதானாலும் சொல்லிட்டு நீதியை நிலைநிறுத்த தேர்கிறதுனால சில காரியங்கள் நம்ம எக்ஸெப்ஷனல், அந்த காரியத்தை பார்க்கல, பொதுவான காரியத்தை பார்க்குறோம். அதனால அவங்க நீதியை நிலைநிறுத்த தேடுகிறதுனால இப்படிதான் குடும்ப சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நீதி வச்சிருப்பாங்க, சுய நீதி. அந்த நீதியை சொல்லி சொல்லி நம்ம கேட்டு மண்டையை குழம்பிடும். அப்போ நமக்கு என்ன புரியும்? அவங்க சொல்லுவாங்க, இப்போ இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி சொல்லுவா, நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேங்க, 40 வருஷம் வாழ்ந்தேங்க, என்னை புரிஞ்சுக்கவே இல்லைங்க அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. அங்கே புருஷன்ட்ட போனா 40 வருஷம் அவன் என் கூட வாழ்ந்தா, என்னை புரிஞ்சுக்கவே இல்லைங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, 2 பேரும் எங்களை புரிஞ்சுங்க. எத்தனை வாட்டி தான் ஓடி ஓடி வர்றது, இங்கேருந்து போய் அங்கே கேட்கறது, அங்கேருந்து போய் இங்கே கேட்கறது, ஓடி ஓடி எங்களை புரிஞ்சுங்க, எங்களால் புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து எங்களை விட்டுடுங்க அப்படிதான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுதான் 2 பேரும் சுய நீதியை நிலைநிறுத்தப்படி தேடுறாங்க. நான் தான் கரெக்டு, நான் தான் ஜட்ஜி, நான் தான் யோக்கியமானவன், நான் தான் சரியானவன். இவங்க இந்த பக்கம் போனா இவன் தெரிஞ்சிருக்கிறான். 2 பக்கம் அல்லாடிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதனால என்ன சொல்ல வருகிறோம்? நான் கேட்குற கேள்வி சரிதான். என்ன ஆண்டவர் சொல்ல வருவாரு? எப்பா சுயநீதியை தேடுற, ஆனா தேவநீதியை தேடினியாப்பா அப்படின்றாரு. அல்லேலூயா. தேவநீதியை தேடினியா? தேவநீதி என்ன சொல்லுது? மன்னிச்சிரு, கரெக்ட் பண்ணு, சரி பண்ணு, அதை செய்ய, இதை செய்ய சொல்லிட்டு தேவநீதி போதிக்கிறது. அப்ப தேவநீதியை போட்டுட்டு சுயநீதியை நிலைநிறுத்துறதுனால குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தவிப்புகளும் பலவிதமான சூழ்நிலைகளும் நமக்குள்ளே உண்டாகிறது. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை விரும்புகிறார், எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தேவன் தன்னுடைய நீதியை நிலைநிறுத்தும்படி விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எங்க ஊழியத்துல போனாலும் சண்டை தான், அங்க சண்டை, இங்க சண்டை, எங்க போனாலும் சண்டை தான். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? தன்னுடைய சுயநீதியை நிறுத்துறாங்க. நான் பண்ண தியாகம் என்ன, நான் பண்ண காரியம் என்ன, இவர் கேட்டா அது தப்புன்னுவாரு, அவர் கேட்டா இவரு தப்புன்னு. ரைட்டு, 2 பேரும் தப்போ தப்பு இல்லையோ, ஆனா தேவநீதி என்ன சொல்லுது? தேவநீதி என்ன சொல்லுது? மன்னிக்கணும், மறக்கணும், சேர்க்கணும், ஓடணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப தேவநீதியை நிலைநிறுத்த யாரும் நிறுத்த முயற்சி செய்யாதனால குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது. அப்ப ஆண்டவன் என்ன சொல்றாரு? நான் தேவநீதி, நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் உங்க மேல பிரகாசிக்கணும். ஆமென். அந்த நீதியின் சூரியன் உங்களுக்குள்ள தேவன் நீதியை நீங்க நிறுத்தணும். ஏன் நீதி இல்லப்பா, அவருடைய நீதிக்கு மேல உங்க நீதியை தூக்கி மேல வச்சிடுறது. அவன் தான் ஏசாயா சொன்ன அழுக்கான கந்த. அல்லேலூயா. தேவநீதியை பத்தி சும்மா இது சுயநீதியை பத்தி ஏசாயா சொல்றான், இது ஒரு அழுக்கான கந்த. ஒர்க் ஷாப் போயிருக்கீங்களா? ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு கருப்பான துணி அவனும் வச்சிருக்க மாட்டான். அந்த காட்டனை ஒவ்வொரு ஆயிலும் இன்ஜினையும் தொடச்சி அழுக்கான இன்ஜினை உள்ள தொடச்சி அது 6 மாசமா துணி கூட மாற்ற மாட்டான். அவ்வளவு கருப்பா, அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த துணி. அப்ப நீங்க சுயநீதி சொல்ற ஆளு இந்த மாதிரிதான் இருக்குதுன்றார். இல்லையா? என்ன சர்ஃப் போட்டாலும் வெளுக்க முடியாது, இதை தூக்கி போட்டுடு, உன் சுயநீதியை பத்தியே பேசாத. தேவன் நீதியை கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுயநீதி நமக்குள்ளே பலவிதமான காரியங்களை அங்கே உண்டாக்குறது. பாருங்க, ரோமர் 1 போகும்போது எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இன்னும் ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கபடி விசுவாசத்தில் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளும் சாட்சி கூடுகிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதி அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்தப்படினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். நான் இதை கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. தேவநீதி அப்படின்னா நான் சுருக்கமாக இந்த இடத்துல சொன்ன வசங்களை பார்க்கிறேன். தேவநீதி என்பது தேவனை அப்படியே சொல்லுவதை ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது.
தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொள்ளுது. அதுக்கு உதாரணமாக ஆபிரகாமை சொல்றாங்க. இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கிரிகளினாலே நீதிமானாக்கப்படாமல், அவன் ஏதோ நல்ல காலம் செஞ்சு அவன் ரொம்ப பயங்கரமான நல்லவங்க, ரொம்ப அற்புதமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீதிமான அது அப்படின்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அவன் அப்படி செய்யப்படலை. அப்படி செய்யப்படாதனால அவனுக்கு தேவநீதி, எப்படி தேவநீதி உடையவனாய் மாறினான் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5-6 அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன்னாலே கூடும், அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். நல்லா கவனிங்க, தேவன் ஒரு நீதியை விரும்புகிறார். ஆபிரகாமை பார்க்குறோம், நல்லவன் தான், ரொம்ப நல்லவன் தான். இதில் எதுவும் வேதாகமத்தில் அவனை குறித்து பெரிய தப்பு எதுவும் காமிக்கல. அது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தான். ஆனால் தேவனுடைய நீதி என்ன அவர் விரும்புகிறாரு, அவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இந்த நட்சத்திரம்லாம் என்ன முடியுமா என்ன பண்ணுறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இது எப்படி என்றது என்ன முடியாதே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கூட பெரிய மாடர்ன் சயின்ஸில் நட்சத்திரத்துக்கு என்ன முடியல, ஏதோ ரஷ்யன் விஞ்ஞானிகள் எண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டெலஸ்கோப்பில் பார்த்தா இன்னும் ஒரு கோடிக்கணக்கான திரள் கூட்டமான நட்சத்திரம் அதுக்கு பின்னாடி இருக்குதான். அதை இப்போதான் கண்டுபிடிச்சாங்களா, இப்போ மறுபடியும் அதை எண்ணணும்னு உட்காந்துருக்காங்க. அவங்களால எண்ணவே முடியல, அவ்வளோ விஷயம். இது என்ன முடியுமா அப்படின்றான். அவன் சொல்கிறான், என்ன முடியாது ஆண்டவரே. அப்போ சொல்கிறான், உன்னுடைய சந்ததியும், நல்லா கவனிங்களா, உன் சந்ததியும் திரள் கூட்டமா என்ன செய்யும், மாறும், எக்கச்சக்கமாக மாறும், நீ என்ன முடியாதுப்பா அப்படின்றாரு. அவனுக்கு குழந்தையே இல்லை, வயசு வேறு 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்றான், நம்புறதுக்கு எதுவே இல்லை. அவன் நம்புறான் பாருங்க, அல்லேலூயா, இது நடக்கும் நம்புறான் பாருங்க, என் சந்ததி இப்படி பெருகும் நம்புறான் பாருங்க, நான் வயசான 99 கிழவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நம்புறான் பாருங்க. அந்த நம்பது தேவநீதியா எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு சுகம் டாக்டர் சொல்லிட்டாருங்க, சுகமே கிடைக்காது, சுகமே கிடைக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உனக்கு அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, மேட்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஊர்ல பாக்குற எல்லா டாக்டரும் சொல்லிட்டான், அல்லோபதி சொல்லிட்டான், சித்தா சொல்லிட்டான், ஊருப்பட்ட யுனானி எல்லாம் சொல்லிட்டான். ஆனா தேவநீதி என்ன சொல்லுது, என்னுடைய கழும்புகளால் நீ குணமானீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் தழும்புகளால் எனக்கு குணம் உண்டு, சுகம் உண்டு. ஏன்னா தேவநீதி, என்ன தேவநீதி, அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும், என் சரீரம் செத்து போயிருந்தாலும் எனக்கு அது நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை மேல இருந்து தேவனை பிடிக்கிறீங்க பாருங்க, அது தேவநீதி. ஆமென். அப்ப தேவநீதி உனக்குள்ளே வரும்பொழுது அந்த சூரியனுடைய நீதியின் சூரியனுடைய ஆளுகை உன் மேல இருக்கும், நீ அற்புதமான கனிகளை நீ கொடுப்பா என்று அங்கே வேத வசனம் சொல்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லும் போது என்ன சொல்லப்படுகிறது, சரி இதுக்கு முடிப்போம். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, தேவனுக்கு மேன்மை பாராட்டி எல்லாத்தையும் அவன் நம்புறான். நம்பும்போது அது அவனுக்கு அற்புதமாக எண்ணப்படுகிறது. அது போல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்து நம்புறீங்க, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை வளமாக்குவான்னு நம்புறீங்க. இது என்னுடைய கிரியை இல்லை, இந்த இயேசு என் வாழ்க்கையில் நல்லது செய்வார், எனக்கு அற்புதத்தை செய்வார், செழிப்பை உண்டு பண்ணுவார், பணத்தை கொடுப்பார். அது சொன்னா அது வேறு பயமா இருக்குது, சொன்னாக்க அது ஒரு பெரிய காரியமா போயிடுது. ஆனால் பண பிரச்சனை நிறைய சந்திச்சுட்டு தான் இருக்குது. அந்த பணம் எல்லாத்தையும் கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் நம்புறீங்க பாருங்க. எதுவுமே இல்லை, தொழில் சரியில்லை, வேலை கிடைக்கல, எது கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பாருங்க, இல்லை எனக்கு ஆண்டவர் செய்வார்னா, ஆண்டவர் சொல்றார், நீ தேவன் நீதியை பெற்றுக்கொண்டபடினால அந்த நீதியின் சூரியன் வாழ்க்கையில வரும். ஆமென். நீதியின் சூரியன் உங்களை சிறப்பானதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அங்கே சொல்லுகிறதை அவன் பார்க்கிறோம். அப்ப தேவன் நீதி என்பது என்ன, முடியாததை நம்புறது பாருங்க. நான் இந்த ஆபிரகாம் கதையை வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம், எனக்கு திடீர்னு நம்ம சபை ஞாபகம் வந்துடுச்சு. வந்துட்டாக்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருப்பேன், நான் வருவேன், பாஸ்ட் அப்புறம் வந்தார், நாங்கள் 2 பேர் தான் இப்போ இது பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் பாஸ்ட் வந்தோடனே சரி ஒருத்தர் 3 பேர் தான் எத்தனையோ நாட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளை பேர் ஜாஸ்தி, வைடிஎம்ல பிள்ளைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆபிரகாம் கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உனக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். இது என்ன, எல்லாமே ஆவிக்குரியது, எல்லா வேத வசனம் ஆவிக்குரியது. நான் நம்புறேன், ஒண்ணுமே இல்லாத இந்த கிராமத்தில், ஒரு ஆள் கூட வராத இந்த கிராமத்தில் நாங்கள் மட்டும் ஆராதனை 1 வருஷமா நடத்துறது, ஒரு இப்போ சேர்த்து இப்போ பிள்ளைகள் ஒன்று ஒன்றா பிறந்துட்டு இருக்கிறாங்க. வானத்து நட்சத்திரத்தை போல இங்கே பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க. ஆமென். ஆனால் நிறைய பிள்ளைகள் இங்கே வந்து சேர்ந்து அவங்களா வந்து இங்கே சேர போகிறாங்க.
பிறக்க போகிறார்கள். ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். அப்போ எனக்கு நான் பிளாட் போகிறது கேட்கல, அங்கே இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் எனக்கு தேவை. ஆமென். கொன்னத்தூர் கிராமம், மணமகாரம், சுற்றி இருக்கிற ஆரம்பாக்கம், ஓரம்பாக்கம், எல்லா கிராமத்தில் இருக்க ஆட்களும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோமோ, எங்கெங்கெல்லாம் இயேசு அறிக்கிறோமோ, அங்கெல்லாம் எங்களுக்கு ஆட்கள் தேவை. இந்த ஒய்டிஎம் சபைக்கு பிள்ளைகளாய் பிறக்க போகிறார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பிறக்க போகிறார்கள். எப்படி பிள்ளை ஒரு பிள்ளை பிறந்தா ஒரு தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ, அங்கே 2 பேர் 3 பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு பெரிய பிரசவ வலி. அதனால ஆண்டவர் இன்னும் நிறைய நிரப்படும், நிறைய காரியங்களை நிரப்படும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் இந்த விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் எங்களுக்கு நீதியாயதை நினைப்பார். ஆமென். அதை நீதியா நினைச்சு அதை விசுவாசத்தில் கொண்டு போவார். இந்த இயேசுவை கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. எப்பா இது இன்னும் நிறைய அதில் பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம சொல்லிட்டே போகலாம், தேவநீதிக்கு இந்த நீதிக்கு. இது பிரிச்சு தேவநீதி ஆளுகை செய்யப்படி நீங்கள் கொடுப்பீர்களானால் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் மூலியமா எனக்கு இவைகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுவும் போட்டது பாருங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இது பின்னாடிலாம் நிறைய போட்டிருக்குது. என்னது விருத்த சேதனம், அது ஒரு பெரிய மகிமையா சொன்னானு, அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான் பவுல். அதெல்லாம் கிடையாதுடா. நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, இயேசுவை நம்புறியா, இயேசு உனக்காய் பலியானான்னு நம்புறியா, இயேசு எனக்கு எல்லாவற்றையும் செய்து பிடிப்பான்னு நம்புறியா, இயேசு காரியங்களை மாற்றுவான்னு விசுவாசிக்கிறியா, அது நம்பிட்டா போதும், ஒரு பெரிய வல்லமை உனக்குள்ளே நடக்க ஆரம்பித்து விடும். பெரிய அற்புத காரியங்கள் உனக்குள்ளே நடக்க ஆரம்பித்து விடும். பெரிய வித்தியாசத்தை பார்ப்ப, சுகத்தை பார்ப்ப, பலத்தை பார்ப்ப, நன்மைகளை பார்ப்பா என்று அங்கே சொல்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வசனம், மத்தேயு 13வது அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா, முடிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்குவதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஏப்பா பெரிய சூரியன் அவரு வண்ணமா உன்னை சூரியனை மாதிரி பிரகாசிக்க வைக்க போறாராம். உங்ககிட்ட சொன்ன பாருங்க, சொல்லாம இருந்துக்கலாம் போல. இப்படி அமைதியா கேட்குறீங்க, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா சூரியனை மாதிரி மாத்துறாராம். நீ உடனே எல்லாத்தையும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பரலோகம் இல்லை, இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்து இங்கே இறங்கி வந்திருக்கிறது. இங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினான உங்களை சூரியனை மாதிரி பிரகாச வைக்கிறார். அப்படின்னா என்னன்னா, சூரியனை மாதிரி எப்படி சூரியன்ட்ட வல்லமையும் பிரகாசம் இருக்குதோ, உங்க வாழ்க்கையில தேவ வசனமும் வார்த்தைகளும் அடங்கிய பிரகாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும், பெரிய காரியங்கள் உண்டாகும். ஒரு பெரிய மில்லியனர் ஒரு சபை ஊர்வலத்தில் நடந்துட்டாராம். அந்த சபை ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்களாம். ஒரு பக்கம் அழுகிற கூட்டம், ஒரு பக்கம் கதறுகிற கூட்டம், பயங்கர சோகமா பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாம். பயங்கரமா துக்கத்தோடு நடந்துடலாம். இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு சகோதரி அவர் பார்த்தாராம். பார்த்தா ஆச்சரியமா இருந்தோம். முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அந்த அம்மா சோகமா இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனா முகத்தை பார்த்தா அவ்வளவு பிரகாசமா. என்னடா இது, எனக்கு மில்லியன் கணக்குல கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, எத்தனையோ வகை கார் இருக்குது, விலையுறந்த கார்லாம் வச்சுக்கிறேன், ஏன் மூஞ்சி இவ்வளவு பிரகாசமா இவ்வளவு சந்தோஷமா இல்லையே, இந்த சகோதரி கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. இவருக்கு ஒரே ஒரு வாஞ்ச, சபை ஊர்வலம் எப்போ முடியும், அந்த சகோதரியை பார்த்து நான் கேட்கணும், உங்க முகத்தின் பிரகாசத்துக்கு என்ன காரணம், ஒருவேளை ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறாங்களா, வேற ஏதாவது க்ரீம் ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆவல். சபை உருவெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு பிற்பாடு அந்த சகோதரி என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா, என்ன அப்படின்னு. இதே மாதிரி உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குதே, ஏதோ வித்தியாசத்தை பார்க்குறேனே, அதில் ஏதோ ஒரு ஒளியை பார்க்குறேனே, எப்படி அப்படின்னா அவன் சொன்னாலாம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவளா. அல்லேலூயா. இயேசு என்னுடைய சொந்த ரட்சகர், அவரை நான் பலியை விசுவாசிச்சு தேவன் நீதியை நான் வெளிப்படுத்தும்படி, தேவன் நீதி, இயேசு ஒரு நீதி உடையவராயிருக்கிறார், அந்த நீதியை வெளிப்படுத்தும்படி நான் முயற்சி தர்றேன், ஒருவேளை அதுதான் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். பாருங்க, உங்களுடைய முகமும் பிரகாசமா மாறப்போகுது. அல்லேலூயா. உங்க புருஷனே உங்கள்கிட்ட கேட்க போறாரு, எப்படிமா நாளுக்கு நாள் இவ்வளோ அழகா போயிட்டு இருக்க. சோத்திரம். நிச்சயமா சாம் கேப்பான்னு நினைக்கிறேன், எப்படிமா இவ்வளோ அழகா மாறிக்கிட்டே வர, தலையில கை வச்சிட்டாருன்னு தெரியல, எப்படிமா இப்படி அழகா மாறிக்கிட்டே வர, உன்னுடைய அழகின் ரகசியம் என்ன அப்படி சொல்லி உங்க புருஷனே கேட்பார். அல்லேலூயா. அதனால வேத வசனத்தையும் ஜபத்தையும் பண்ணிக்கினா உன் முகம்லாம் பிரகாசமா மாறிடும்.
நீங்க வித்தியாசமா மாறுவீங்க. அத நீதியின் சூரியன் உங்க மத்தியில இருக்கும். ஆமென். அதனால இப்ப என்ன 4வது நாள் என்னது? சேட்டிங்க, நல்லா கேட்டீங்க போங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இன்னும் இருக்குது. சூரியனும் சந்திரத்தினால நீங்க பெரிய ஒரே ஒரு அதிகம் முடிச்சிடறேன் நான். பாருங்க, சூரியன் உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். நல்லா கவனிங்க. சூரிய சந்திரன் பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கும்போது அழகான பழங்கள் வருது. நிலவு வரும்பொழுது என்ன செய்தான், அந்த அந்த கனிக்கு சுவை கொடுக்குதான். ரொம்ப அழகான டேஸ்டா அற்புதமான கனியா மாறுதான். ரெண்டும் மாறி 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 கொடுத்து அழகான கனிகள், பக்குவப்படுத்தும் அரண்பான பலன் அவ்வளோத்தையும் கொடுக்குதான் ரெண்டும். அது மாதிரி உங்களுக்குள்ள கனிகள் ஆண்டவர் உருவாக்குவார். அற்புதமான ஆவியின் கனிகள் உருவாகும். அது ரொம்ப பக்குவப்படுத்தி உங்ககிட்ட பழகிறவங்க வித்தியாசமா இருக்குதுங்க, உங்க வார்த்தைகள்லாம் அற்புதமா இருக்குதுங்க, நீங்க எனக்கு பெரிய நல்லதா இருக்குதுங்க, என் வாழ்க்கை மாற்றப்படுதுன்னு சொல்லுகிற அளவு ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறதுனால நீங்க என்ன செய்யுது? தேவ நீதியை நீங்க பிரகாசிக்கப்படுத்துறீங்க, தேவ நீதியை கொண்டு. என்ன மொத்தமா சொல்ல வராரு? நீங்க இயேசுவை நம்பி தேவ வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும் போது நீங்க சூரியனை மாதிரி நீங்க மாறுறீங்க. அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பீங்க, அநேகருக்கு நல்லதை செய்வீங்க, அநேகருடைய குறைகளை மாற்றுவீர்கள். சத்ரு உங்களை நடுங்கு ஓடுவான், சத்ரு இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். கோணலும் மாறுபாடை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று தேவன் சொல்கிறார். அந்த நீதியின் சூரியன் நம்மளை ஆள வேண்டும். சுயநீதி அல்ல, தேவ நீதி நம்மளை ஆளுகை செய்யும் போது நமக்கு அவர் எல்லாவற்றையும் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.